ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை மிட்டாய் எப்படி செய்வதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கஸ்டர்ட் சுகர் ரெண்டும் போட்டு லைட்டாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. நல்லா க்ரீம் மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் முட்டை நல்லா வரும். இப்போ எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட்டாக மாறும் உங்களுக்கு. அது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து அடுத்து ஆட் பண்ண போகிறோம்னா அன்சால்ட்டடு கோவா. அது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு. நீங்கள் வேணால் ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இப்போ ஓட விடுங்களாம். இது வந்து பார்த்தா நல்லா ஓடின ஒன்று. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கீ நம்ம மிக்ஸ் பண்ண அடுத்த உடனே நம்ம பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் போட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த கோவெல்லாம் கரையும். நல்லா கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அடி பிடிக்காமல் பார்த்துட்டு அடுத்து நம்ம ட்ரேக்ஸ் மாற்றி பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவனில் வைக்கிற பார்த்திங்கன்னா 180 டெம்பரேச்சர் 30 மினிட்ஸில் பேக் ஆகும். பேக் ஆகிட்டு கடைசியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியாக உங்களுக்கு முட்டாய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷெஃப் சத்யசீலன் ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.